ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல உக்ரைனுக்கு அடுத்தடுத்த அடிகள் பலமா விழுகுது. இப்படி பலமா விழுகுறக்கு அதாவது யுத்தத்தோட ஒரு 10 நாள் கழிச்சு உக்ரைன் வாங்குற அடிக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனா, இப்ப சமீபத்துல ஒரு 1 1/2 மாத காலங்களா உக்ரைன் வாங்குற அடி அப்படிங்கிறது வீரியம் ஜாஸ்தி. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ரஷ்யாவுக்குள்ள படைகள அனுப்புனது. அப்படி ரஷ்யாவுக்குள்ள படைகள அனுப்புனதுக்கு அப்புறம், என்னதான் உக்ரைன் ஹை வேல்யூ டார்கெட்ட தொட்டாலும், உதாரணத்துக்கு கிரெம்ளின் மேலேயே ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தினார்கள். இந்த மாரி எண்ணற்ற முக்கியமான இடங்கள குறி வச்சாலும், அதுக்கு ஈக்குவலா ரஷ்யா குறி வச்சுச்சா அப்படின்னு கேட்டா, அந்த மாரி குறி வைக்கல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கிரீன் ஜோன்லயே தாக்கிக்கிட்டு இருக்கார்கள். அதேபோல ரொம்ப பாதுகாப்பா உக்ரைன் ரகசிய நடவடிக்கைக்காக ஒட்டுமொத்த டேட்டாக்களும், ஆப்பரேஷன் பிளான்களும், முக்கியமான ஹெவி வெயிட்டுகளும் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய தலைநகர் கிவ்ல உள்ள ஒரு சீக்ரெட்டான பங்கர தாக்கி அழிச்சிட்டார்கள். அதுக்குள்ள உள்ள ஆட்கள் யார் யாரு அப்படின்னு தெரியல. மேபி இந்த பேர் தெரிஞ்ச வெளியில தளபதிகள் இல்லாட்டியும், அதுக்கு அடுத்த கட்ட தளபதிகள் உள்ளுக்குள்ள இருக்க அதிக வாய்ப்பு அப்படின்னு ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் சொல்றார்கள். அதையும் தாண்டி பல பிளான்கள் அங்க இருக்கும். முக்கியமான விவகாரங்கள் இருக்கும். இது எல்லாமே இப்ப உக்ரைன் கையில இல்ல. இழந்துருச்சு. எல்லாம் சிதறிருச்சு. இத காட்டிலும் இவ்வளவு ஒரு முக்கியமான ரகசியமான இடத்த ரொம்ப துல்லியமா ரஷ்யாவால ஏவுகணை தாக்குதல் மூலியமா சிதறடிக்க முடியுது அப்படின்னா, பெரிய அளவு உளவு தகவல்கள் ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்த பாதுகாக்கவும் இவர்களால முடியல அப்படிங்கிறது இப்ப நிரூபணமாகுது. அப்ப ஏறக்குறைய போரோட இறுதி கட்டத்துல ரஷ்யாவோட ஆக்ரோஷம் அப்படிங்கிறது உக்ரைன் தாங்க முடியாத லெவலுக்கு மாறிப்போகுது. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்த ஸ்மெல் பண்ண தெரிஞ்சவர்களுக்கு, இதே போல முக்கியமான இடங்கள், முக்கியமான ஆட்கள் தங்கக்கூடிய இடங்கள ஸ்மெல் பண்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறது தான். 100% வாய்ப்பு இல்லாட்டி 95% ஸ்மெல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ரஷ்யா இப்ப காட்டிருச்சு. இதுல உக்ரைன் பெரிய அளவு அதிர்ச்சி. எந்த அளவுக்கு அதிர்ச்சி அப்டின்னா, உளவுத்துறை தலைவரையே மாத்தலாமா அப்படின்னு ஜெலன்ஸ்கி யோசிக்கிற அளவுக்கு அதிர்ச்சி. ஜெலன்ஸ்கி இத மட்டும் யோசிக்கல. இன்னொரு நபரையும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரு கீழ உள்ள ஒரு டசன் ஆட்களையும் தூக்குறக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல, இந்த ரகசிய தளத்த பறிகொடுத்தது ஜெலன்ஸ்கிக்கு பேரதிர்ச்சி ஆயிப்போச்சு. சரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு டசன் ஆட்கள எதுக்கு தூக்குறாரு அப்டின்னா, ரஷ்யாவுக்குள்ள படைகள அனுப்பி அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிருச்சு. மிகப்பெரிய படை இழப்பாயிருச்சு. அதன் மூலமா மைலேஜே எடுக்க முடியல. இதுக்கு காரணம் யாரு? சாட்சாத் நான் தான் அப்படின்னு அண்ணன் ஜெலன்ஸ்கி கை தூக்குவாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. கைய நீட்டுவார். அப்படி கைய நீட்டுற இடம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதோட ஆட்களா அமைஞ்சு போயிட்டார்கள். ஏறக்குறைய அந்த யூனிட்ட கிளைக்க போறார். இப்படி கைய தூக்குற காலகட்டங்கள்ல ரகசிய தளமும் பறி போயிருச்சு. இதுக்கு காரணம் யாரு? இந்த உளவுத்துறை பையன். நம்மள காட்டுல அதிக ஷோ காட்டுனது யாரு அப்டின்னா, இந்த பையன். ஆனா களத்துல ஒண்ணும் இவன் சாதிக்கல. அதுலயும் நம்மளையும் மிஞ்சுறானே! ஒருவேள அமெரிக்கா இவன் தான் நம்மளோட அடுத்த பப்பட் அப்படின்னு தூக்கி கைக்குள்ள வச்சுக்கிட்டா, அப்படின்னு மனசுல வந்துருச்சாட்டுக்கு, அந்த மனுஷனையும் தூக்கப் போறார். அப்ப படுதோல்வி உறுதி. ஜெலன்ஸ்கி வாயிலேயே ஒத்துக்கிட்டார். அந்த தோல்விக்கான காரணகர்த்தாக்கள் அப்படின்னு சொல்லி 2 நபர்கள குறி வச்சு தூக்குறார். சரி, இப்படி தூக்கிட்டே இருக்கியேய்யா! களத்துல ஜெயிக்கிறக்கு ஏதாச்சும் ஏற்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டா, களத்துல ஜெயிக்கிறக்கு எந்த ஏற்பாடும் இல்ல. ஆனா களம் உயிரோட்டத்தோட இருக்கறக்கு அதிகமான ஏற்பாடு இருக்கு. அதையுமே இப்ப ரஷ்யா தான் சொல்லுது. ரஷ்யாவோட முதல் குற்றச்சாட்டு நியூ நாசி அப்படிங்கிறத இப்ப ரொம்ப வலுவா பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள இவனுங்க அனுப்புனது படையே கிடையாது. அது முழுக்க முழுக்க நாசியோட ஒரு கூட்டம் தான். அது முழுக்க முழுக்க ரஷ்யர்களோட உயிர் உடைமைய குறிவைக்குது. ரஷ்ய ராணுவத்த எதிர்த்து அது போராடவே இல்ல. உள்ளுக்குள்ள வந்த நாள்ல இருந்து பொதுமக்களோட குடியிருப்ப நோக்கி தான் தாக்குறது. பொதுமக்கள குறி வச்சு தான் துப்பாக்கிச் சூடு நடத்துறது. இந்த மாரி விவகாரத்த தான் முழு நேரமா பண்றார்கள். அதுக்கான பதிலடி பலமா நாங்க தந்துட்டோம். ஆனா, இந்த நியூ நாசிகள் உக்ரைனுக்குள்ள இருந்துகிட்டு இதே வேலைய ரஷ்யர்களுக்கு எதிரா செய்யறக்கு தயாராயிட்டார்கள். போரே முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுங்களோட ஃபுல் டைம் வேலை என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு தீவிரவாத தனத்த ரஷ்ய மக்கள் மீது காட்டுறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரைய வலுவா குத்திட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? போரே முடிஞ்சாலும் சரி, உக்ரைனோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது அமைதியா இருக்காது. அங்க ஏதாச்சும் ஆட்கள தூண்டி இந்த பக்கம் ஒரு சண்டைய அமெரிக்கா வளர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வளர்க்கக்கூடிய சண்டைய வேரோட நாங்க புடுங்கி எறிவோம் அப்படின்னு சொல்லி பலமா ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். இந்த நாசினால இந்த பிராந்தியத்துக்கு
எள்ளளவும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாருக்குமே ஆபத்து தான். அதனால இன்னைக்கு ஆயுதங்கள் குடுக்குறவனுங்க, நாளைக்கு அழுவீங்க. அதுவரையும் ரஷ்யா வெயிட் பண்ணாது அப்படின்னு பெரிய ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். ஆயுதங்கள் குடுக்கிறதோட அளவ பொறுத்து அதுக்கான பதிலடி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ருக்கார்கள். இது நேட்டோவ தான் குறிவைக்கிறார்கள். நேட்டோவுக்கு தான் அறிவுரையும் கூறுறார்கள். இது எல்லாம் எங்களுக்கு புரியுது சாமி. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாரி தான் ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் ரொம்பவும் அமைதி காக்கிறார்கள். ஏறக்குறைய ரேடியோ சைலன்ஸ்ன்னே சொல்லலாம். எந்த விவகாரத்திலயும் தலையிடுறதில்ல. ஆனா அமெரிக்காவுக்கு இத விடுறதுக்கு ஒரு துளி கூட மனசில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நிலைமை கைமீறி போயி கடைசியில பின்வாங்குனா கூட, ஒரு கூட்டம் நாசி கூட்டத்த ரெடி பண்ணி ரஷ்ய எல்லைகள்லயே வச்சிருப்போம். அது இப்ப உள்ள ரஷ்ய எல்லையோ, இல்ல உக்ரைன பிடிச்சு உக்ரைன்ல உள்ளதையும் ரஷ்ய எல்லைன்னு மாத்தி வச்சாலும் சரி, என்னமோ ஒண்ணு இப்ப உள்ளதோ, இல்ல ஃபியூச்சர்ல டெவலப்மென்ட்க்கு அடுத்து உள்ள நிலப்பரப்போ, அது பக்கத்துல என் கூட்டம் உன்னைய எதிர்க்க தயாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் சதி வலைய அமெரிக்கா பண்ணி வச்சிருக்கு. இத ரஷ்யா வெளியிடுது. ஏறக்குறைய அங்க உள்ள சூழ்நிலைகளும் அதத்தான் குறிக்குது. எல்லா பழைய ஆட்களையும் தூக்கிட்டு, புது ஆட்கள வச்சு, இவரால அரசாங்கம், ராணுவத்த நடத்த முடியுமானா, நடத்த முடியும். ஆனா எஃபெக்டிவா ரஷ்யாவ நோக்கி கொண்டு போ முடியும்னா, கொண்டு போ முடியாது. ஆனா இந்த நாசி படையா மாத்தி, ஒரு தீவிரவாத செயல்கள அங்கங்க சிண்டு முடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமானா, இதுக்கு பெர்ஃபெக்ட்டா முடியும். இது போதுமே அமெரிக்காவுக்கு. ஜெலன்ஸ்கியே வச்சிருப்பார்கள். அவரும் அதுக்கு தயாராயிட்டார் அப்படிங்கிறத அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆட்களையும் தூக்குறது. எல்லா பையிலயும் தூக்கிடுறாரு. புது ஆட்கள போட போறாரு. யாரு புது ஆளோ, பழைய ஆளோ அங்கருந்து வர பேப்பர் தானே. வெள்ளை மாளிகை, பென்டகன்ல இருந்து வர பேப்பர் தான். அந்த பேப்பர படிச்சு பார்த்து செய்ய வேண்டியது தான். இதுக்கு புதுசா இருந்தா என்ன? பழசா இருந்தா என்ன? அப்படிங்கிற தியரிய ஜெலன்ஸ்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அமெரிக்காவுக்கு அதே சிக்னல தர ஆரம்பிச்சுட்டாரு. இத வாங்கி அப்படியே படிங்கடான்னு சொல்றதுக்கு நான் இருந்தா போதுயேதம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நாசி படையா மாறவும் தயார். அதுக்கு மேல கொடுமையான படை இருந்தாலும் சொல்லுங்க. நான் உங்களுக்காக செஞ்சு தரேங்கிற மாரி தான் ஜெலன்ஸ்கியோட செயல்பாடு இருக்கு. உக்ரைன் நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஐரோப்பாலயே வச்சு எல்லா லெவல்லயும் கம்மியா கடைசி இடத்துல இருந்த ஒரு நிலப்பரப்பு தான். இப்ப ஐரோப்பாவுக்குள்ளேயே ஒரு ஆப்பிரிக்காவ உருவாக்கிட்டாய்ங்கன்னு சொன்னா, அது மிகையில்லை அப்படிங்கிறது எதார்த்தமான உண்ம.